தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/3/2026 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு 5:34 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். சதுர்த்தி திதி காலை 7:08 வரை, அதற்கு பிறகு அமாவாசை வருகிறது. எனவே இந்த அமாவாசை என்று சொன்னாலே நிலவு மறைந்த நாள். இந்துக்களுடைய நம்பிக்கை, தமிழர்களுடைய நம்பிக்கையே நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் தெய்வங்களை திருப்தியாக வழிபட வேண்டும். நிலவு நிறைந்த நாளில் ஆலய வழிபாடு, பௌர்ணமி திதி மலை ஏறுவது, மலைவலம் வருவது, முருகப்பெருமான் சிவபெருமானை வணங்குவது, நிலவு மறைந்த நாளான அமாவாசை இன்றைக்கு முன்னோர்களை வணங்குவது, முன்னோர் வழிபாடு முன்னேற்றம் தரும். காலங்காலமாக இல்லங்களிலே நடைபெறாத சில காரியங்கள் நடைபெற வேண்டுமானால் அந்த இல்லத்திலே வசித்த முன்னோர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த வேண்டுமாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முன்னோர் வழிபாடு முன்னேற்றம் தரும். இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மனிதனுக்கு தேவையான 7 விதமான நற்குணங்கள் ஞானிகள் சொல்லியது என்னன்னா, ஏழ்மையிலும் நேர்மை. நீங்க ஏழ்மையா இருந்தால் அதை பத்தி பரவாயில்ல, ஆனால் நேர்மையா இருக்கணும், நாணயமா இருக்கணும். அதே மாதிரி கோபத்திலும் பொறுமை. கோபப்படுறதுல தப்பு இல்லை, அதனால் பொறுமையா இருக்கணும். சினம் இருந்தாலே பணம் இருக்காதுங்கிற. நிறைய கோபப்படுறவங்ககிட்ட பாருங்க, பண பிரச்சனை நிறைய இருக்கும். ஆகையினாலே சினம் இருந்தால் பணம் இருக்காதான், இலக்குமையை அன்றதுக்கு பயப்படுவாளாம். ஆகையினாலே கோபத்திலும் பொறுமை தேவை. தோல்வியிலும் விடாமுயற்சி. தோத்துட்டமே நினைக்கப்படாதான், விடாமுயற்சி பண்ணிக்கினே இருக்கணுமா. எப்படி முயன்றால் முடியாதது இல்லைங்கிறேன். ஆகையினாலே தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் பரோபகாரம். நீ கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனால் பரோபகாரம் சிலருக்காவது உதவணும். ஒரு வாயுதவி கையுதவி. சில பேர்ட்ட கேட்டா, ஒரு டவுன்ல போய்கிட்டு இருக்கேன், ஐயா இந்த கட்டடம் எங்கே இருக்கு அல்லது இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க அப்படிம்பாங்க. சில பேர் நான் அந்த ஊருக்கு புதுசுமாங்க, அது பரவாயில்ல. சில பேர் தெரிஞ்சு அந்த ஊர்ல இருக்கவங்களே அங்கே யாரையாவது கேட்டுங்க சார் அப்படிம்பாங்க. அதாவது வாயுதவி கையுதவிங்கிறேன். பரோபகாரம் செய்கிறது ரொம்ப நல்லதான். அது வறுமையிலும் பரோபகாரம், அதுக்கடுத்து துன்பத்திலும் தைரியம். துன்பம் வர்றதுல தப்பு இல்லை, துன்பத்துக்குள்ளேயே இன்பம் இருக்கு. முதல்ல உள்ள எழுத்தை எடுத்துட்டீங்கன்னா தூணாவை எடுத்துட்டா இன்பம்னு வரும். ஆக துன்பத்திற்குள்ளேயே இன்பம் இருக்கு, ஆனால் தைரியமா இருக்கணும், மனம் கலங்கக்கூடாதான். அதுக்குதான் நான் தினத்தந்தியில் எழுதுற போது தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை அப்படின்னு எழுதுவேன். செல்வத்திலும் எளிமை. பெரிய செல்வந்தர்களை பாருங்க, சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப எளிமையா போவாங்க. சொல்லுவாங்க இவர் பெரிய கோடீஸ்வரர், ஆனா ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, எளிமையா இருப்பாரு, எல்லாரோடையும் பழகுவார். அப்படி செல்வத்திலும் எளிமையாக இருக்கணுமா. அதுக்கு அடுத்ததுதான் முக்கியம், பதவியிலும் பணிவு. பதவி இருக்குன்னு சொல்லி பெரிய அளவில் நம்ம அதை செய்யறோம்லாம் சொல்லி இப்போ பண்ணக்கூடாதான். பதவியில் இருந்தால் பதவி இருக்கவன் பணிவாக இருக்கணுமா. அப்பதான் மக்களால் மதிக்கப்படுவார்கள். பதவி அவங்களுக்கு எப்படி கிடைக்கிது, முன்னாடி உதவி செஞ்சிருப்பாங்க எல்லாருக்கும், உதவியின் மூலமாகத்தான் சிலருக்கு பதவிகள் கிடைக்கிது. ஆனால் அந்த பதவி வந்த பின்னால அவர்கள் பணிவு இல்லாமல் இருக்கக்கூடாதான், பணிவு இருக்க வேண்டும். பதவியிலும் பணிவு. இப்படி இருந்தால் மனிதனுக்குரிய இந்த குணங்கள் 7 நற்குணமும் இருந்தால் மிக அற்புதமாக வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வியக்கும் தகவல் விடிகாலையிலேயே வரலாம். விரயஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே லாபாதிபதியாகவும் சனி இருக்கிறார், தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. எனவே தொழில் லாபம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வரும் லாபம் விரயமாகக்கூடிய நேரம். எனவே நல்ல விரயங்களை மேற்கொள்வது நல்லது. சுப விரயமாக நீங்கள் மாற்றினால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி அறிகின்ற நாள். பொருளாதாரர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி அமைதி கூடும். 2இல் குரு இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திலே குரு, ஜென்மராமர் வனத்திலே என்பார்கள். எனவே இன்றைக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். வாகனங்கள் கூட நீங்கள் மாற்றலாமா என்று நினைப்பீர்கள். 10லே சனி இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருந்தால் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் எண்ணம் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவில் வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாருக்கேனும் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். இந்த நாளில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது.
சிம்மராசினியர்களை ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் மீட்டுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். ராகு கும்பத்தில் இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகளாக என்று கவலைகள் தெரிகின்ற நாள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ இயலும். இல்லத்தினர் ஒத்துழைப்போடு ஏற்ற பணிகளை செவ்வனை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். மனமாற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருந்தால் அதற்கு கூட வேலைகள் கிடைக்கலாம். செய்த முயற்சி பலன் தரும். உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். வீடு மனை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நூதன பொருட்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். அலைபேசி மூலம் அதிகாலையில் வரும் தகவல் மகிழ்ச்சி தரும் தகவலாகவே இருக்கும். நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இன்று பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசியை கூறுபார்க்கின்றார். எனவே கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். திடீர் பயணங்கள் தித்திப்பாகவும் இருக்கும். திகைப்படையவும் வைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். முன்னோர் செய்த திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். பொதுவாக குரு பார்வை இருந்தாலே குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். தர்ம காரியங்களில் மனதை செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே அலைச்சல் உண்டு. ஆதாயம் குறைவாக இருக்கும். பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு வந்தாலும் கூட வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். கவனம் தேவை. கும்பராசினியர்களே உங்களுக்கு ராசிகளிலே சந்திர மங்கள யோகம் இருக்கின்றது. எனவே சலுகைகள் கிடைத்து சந்தோஷம் அடையப் போகின்றீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் கொடுத்த தொகை உங்களுக்கு வரும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதற்கு கிடைக்கும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். மாமன் மைத்திர வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரிந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். மீனராசினியர்களே உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் புதிய உத்தியோக வாய்ப்பு கைகூடும். அரசு வேலைக்கு முயற்சித்தால் அது கிடைக்கலாம். சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமானால் அருகில் உள்ளவர்கள் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. குரு 4 இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குரு. எனவே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் தோன்றலாம். எனவே மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். 6ல் கேது இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். மறைந்த கேதுவால் நிறைந்த ஞானம் வரும். எனவே படிப்பு சம்பந்தமாகவோ கலை சம்பந்தமாகவோ நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது கைகூடும். கௌரவ பதவிகள் கூட கிடைக்கலாம். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.